ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா நடிப்பில் வெளியான அகத்தியாவோட படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர், ஒரு ஃபேண்டசியான திரைப்படம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு படத்துக்காக டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையை வாடகைக்கு எடுத்து அதில் ஷூட் பண்ணலான்னு சொல்லி செட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, இந்த டேரக்டரும் ஹீரோயினும் ஓடி போயிட்டாங்க, இனிமேல் படம்லாம் நடக்காது, நீ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புன்றாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இந்த படத்துக்காக 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. 30 லட்சம் நட்டம் ஆகிருச்சேன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காரு. அப்படி சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு தான் வந்து பிறந்திருக்காரு. ஒரு சித்தர் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிறக்கிறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவன் வந்து ரொம்ப ரொம்ப செல்லம். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல ஐடியாவே கொடுக்குறாங்க. நம்ம ஏன் அந்த அரண்மனையை ஒரு ஸ்கேரி ஹவுஸ், அதாவது பயமுறுத்துகிற கோஸ்ட் ஹவுஸாக மாற்றக்கூடாது? அப்போனா நம்ம மக்கள் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்குது, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்குது. அதனாலே பார்த்தோன்னா நிறைய மக்கள் வந்தால் அந்த 30 லட்ச ரூபாய் நம்ம வந்து திரும்பவும் கிடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஐடியா சொல்கிறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். யாராவது பிரபலமானவங்களை வந்து இந்த ஸ்கேரியோஸை ஓப்பன் பண்ணால் நல்ல வசூலாகும்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபுவை தான் பார்த்தீங்கன்னா ஸ்கேரியோஸ் ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் வந்து உள்ளே நல்லா வராங்க, நல்ல வசூலும் ஆகுது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மர்மமாக ஒன்று நடக்குது. அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பியானோவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பழைய பியானோவை நம்ம ஹீரோயின் வந்து வாசிக்கிறா. ஆனால் வாசிக்க வாசிக்க பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, அந்த டோருக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போது பார்த்தா அந்த பியானோக்குள்ளே ஒரு பணம் இருக்குது. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அரண்மனையில் ஏதோ பெருசாக தப்பு நடந்திருக்கு முன்னாடி. நம்ம இந்த அரண்மனையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனை ஃபுல்லாக தேடுறாங்க, ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபிலிம் ரோல் கிடைக்குது. இதை வச்சு நம்ம சரி பண்ணால் நம்ம வந்து இந்த அரண்மனையை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த ஃபிலிம் ரோலை ஓட வைக்கிறாங்க. ஓட வச்சு பார்த்தா நம்ம இந்தியாவோட சுதந்திர டயத்துக்கு அது வந்து போகுது. அப்படி சீனை கட் பண்ணால் நம்ம அர்ஜுனை தான் காமிக்கிறாங்க. இவர் பார்த்தோன்னா நம்ம சுதந்திர டயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு பெரிய ஒரு சித்த மருத்துவர். இவர் தான் பல நாட்டில் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு எதுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அந்த நோயால். அந்த மருந்தை தயாரிக்க இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் உள்ள பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து வராரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையன், அதாவது எடிசன் ஒரு வெளிநாட்டவர் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தார். நம்ம அர்ஜுன் வந்து அந்த எடிசனை வந்து மீட் பண்ணுறாரு. எங்கே மீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாம் மர்மமாக நடந்திருக்குல்ல, அந்த அரண்மனையில் தான் அவர் வந்து மீட் பண்ணுறாரு. இந்த பாண்டிச்சேரி ஆட்சி செய்கிற எடிசனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பேரலிஸாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அர்ஜுன் வந்து சித்த மருத்துவர்னால நான் இந்த உன் தங்கச்சி நான் சரி பண்ணுறேன், ஆனால் நான் சரி பண்ணால் நீ இந்த நாட்டை விட்டு போயிடணும், அதுக்கடுத்து பார்த்தோன்னா எங்கள் மக்களை வந்து நீ வந்து துன்புறுத்துறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எடிசன் வந்து நம்பிக்கையே இல்லை. சரி, நீ ஃபஸ்ட்டு செய்ய பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் செய்கிறேன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாரு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அர்ஜுன் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்காக மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து தயாரிக்கிறாரு. ஆனால் அந்த மருந்து தயாரித்த பிறகு ஸ்பானிஷ் ஃப்ளூவுக்கும் அந்த மருந்து தயாரிக்கிறாரு. அதாவது அந்த ஸ்பெயின் நாட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்களா, அதுக்கும் சேர்ந்துமே தயாரிச்சிடுறாரு. ஆனால் இதெல்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மருத்துவத்தில் நம்ம சித்த மருத்துவம், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கும்ல சித்த மருத்துவத்துலேருந்து தயாரிச்சிருக்காரு. மருந்தும் தயாரித்தது இல்லாமல் எடிசனோட தங்கச்சி, அதாவது நம்ம அந்த பாண்டிச்சேரி ஆள்றாருல அவரோட தங்கச்சியே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து காதல் ஏற்படுது நம்ம வந்து அர்ஜுன் சாருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடிசனுக்கு கோவம் வருது. எது கோவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் இவ்வளோ பெரிய நோயாக்க மருந்தை கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லி அவருக்கு கோவம் வருது. அதனால இவனை கொன்னுட்டு அந்த மருந்தை நான் தயாரிச்சதா போய் சொல்லலான்னு நினைக்கிறாரு. அதுக்காக பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் சாரையே அவன் கொன்றுறான். அர்ஜுனை கொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய காதலி, அதாவது நம்ம எடிசனோட தங்கச்சியவே கொன்றுறான். கொன்று பார்த்தீங்கன்னா பியானோவில் போட்டுருறான். அந்த பியானோ வந்து பியானோவில் இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பாடி, அது வேற யாரும் இல்லை, எடிசனோட தங்கச்சியோட பாடி தான்.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் வெடிச்சனால பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடித்து பாதி பேரை பார்த்தீங்கன்னா கொல்றாங்க. யார் நம்ம இந்தியர்கள் வந்து இந்த வெளிநாட்டவர்களை வந்து அப்படியே கொல்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிசனும் பார்த்தீங்கன்னா செத்துடுறான். இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலில் பார்த்துட்டு நம்ம ஜீவா ஆச்சரியப்படுறாரு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குணப்படுறதுக்கு சித்த மருத்துவமோட மருந்து வந்து இங்கே தான் இருக்கும், இந்த அரண்மனைலாம் இருக்குன்னு சொல்லி தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஜீவா கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச பிறகு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய மருந்தை அப்பயே கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தை வந்து அப்படியே உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. அப்படியே அந்த படம் அப்படியே முடிஞ்சிடுது. அப்படியே பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க நண்பர்களே.